இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல அப்புன்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு கல்யாணமும் ஆகி ஒரு குழந்தை வேற இருக்கு. ஆனா அவன் வேலைக்கே போமாட்டான். அப்படியே வேலைக்கு போனாலும் பவுன்சரா தான் போவான். அப்படியே பவுன்சரா போனாலும் ஒரு செலிபிரிட்டி, ஒரு சினிமா நடிகர் இந்த மாரி பெரிய செலிபிரிட்டிங்களுக்கு மட்டும் தான் அவன் பவுன்சரா போவான். அப்படி இருக்கும் தருணத்துல, ஒரு பாக்ஸிங்லயே வேர்ல்டு சாம்பியன் கிங்ன்னு சொல்லலாம் அவன. அவனுக்கு பவுன்சரா போம்போது, அங்க அவன் போன நிகழ்ச்சியில அந்த பாக்ஸர வந்து என்ன சொல்றாங்க, "பாக்ஸிங் பண்ணி காமி" அப்படின்னு சொல்றாங்க. அவனும் அது மாரி பண்ணி காமிக்கிறான். திடீர்னு ஒரு இடத்துல ஒரு குழந்தை ஒருத்தன யாரையாவது அடிச்சு காமிங்க அப்படின்னும்போது, நம்ம ஹீரோ அடிச்சுப்புடுறான். அடிக்கவும் நம்ம ஹீரோ இவன ஒரே நாக் அவுட்ல அங்கனே வீழ்த்திறாரு. இதுக்கப்புறம் அவன் எடுக்கிற ரிவெஞ்ச் நம்ம ஆளு அவன் கூட பாக்ஸிங் பண்ணாரா? இல்லையா? இதெல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இது மாரி நெறைய பாக்ஸிங் படம் பார்த்துருப்போம். அதே மாரி தான் இதுவும். இப்ப இந்த படம் பார்க்கலாமா? வேணாமான்னு கேட்டீங்கன்னா, தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையாவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபி காமிச்ச விதமா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் அவருக்கும் அவர் பொண்ணுக்கான ஒரு பாண்டிங் காமிப்பாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல ஒரு ட்ரெய்னர் வந்து, "வா நான் உன்ன ட்ரெயின் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவர் போமாட்டேன்னு சொல்லிட்டு, உடனே உங்க பொண்ணு நீ பாக்ஸிங் பண்ணாட்டினா நீ ரவுடின்றாங்க அப்படின்னோனே ஒரு களத்துல இறங்குற சீனா இருக்கட்டும், அந்த பாக்ஸிங்கான ட்ரெய்னிங் எடுக்கிற சீன், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. மொத்தமா இந்த படமா பார்த்தோம்னா, இது வந்து IMDbல ஒரு 5 ரேட்டிங் தான் குடுத்துருக்காங்க. ஆனா இந்த படத்த வந்து சும்மா ஃபேமிலியோட இருக்கும்போது பொழுதுபோக்கலாம் டைம் பண்றதுக்கு இது ஓகேவான படம் தான். இப்ப இந்த படம் உங்களுக்கு ஜி5ல தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.